China is going through one of its most challenging economic downturns in recent history. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இப்போ நடந்துட்டுக்கூடிய எக்கனாமிக் க்ரைசிஸும் அவங்களுடைய மார்க்கெட் கிராஷை பற்றியும் கம்ப்ளீட்டாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறது மூலமாக எக்கனாமிக்ஸில் இருக்கிற நிறைய கான்செப்டையும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மார்க்கெட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ இப்போது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, பொருட்களுடைய விலை வந்து அதிகரிக்கும் போது பணம் வந்து அதோடைய பர்ச்சேசிங் பவரை இழக்குது. இந்த சூழ்நிலைக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது மக்களுடைய டிமாண்டை குறைக்கும், பொருள் வாங்க முடியாமல் போகிறதுக்குண்டான விஷயங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன்னால் நார்மலாக என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பொருளுடைய விலை குறையிறதுனாலையும் ஒரு நாட்டில் பிரச்சனை நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக அப்படியும் நடக்கும். ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷனை விடவுமே மோசமான பிரச்சனையை கூட கொண்டு வரும் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பொருட்களுடைய விலை குறைஞ்சிக்கிட்டே வர்றது, அதோடைய டிமாண்டை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுங்கிறது வந்து டீஃப்ளேஷன் சினாரியோ அப்படின்னு எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இந்த டீஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, இந்த டீஃப்ளேஷனுக்கு உண்டான காரணம் என்ன, சைனாவில் எப்படி இந்த மாதிரியான ஒரு டீஃப்ளேஷன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்ஃபார்மாக சைனாவில் வந்து டீஃப்ளேஷன்னால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீஃப்ளேஷன் அப்படிங்கிறதே வந்து பொருளுடைய விலை குறையிறதுனால நடக்கிறது. இதில் 2 வகையான டீஃப்ளேஷன் இருக்குது. ஸோ இப்போது குட் டீஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது ஒரே சேம் காஸ்ட்டில் எந்த ஒரு சேலரி இன்க்ரீஸ் பண்ணாமல் மக்கள் அதிகமான ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அதிக நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், புது டெக்னாலஜி உருவாகும் போது, புது டெக்னாலஜி வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சாதாரண காஸ்ட்லேயே, அதாவது சேம் காஸ்ட்லேயே அதிகமான பொருட்களை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அதனால் வந்து உற்பத்திங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே அதிக அளவில், தேவையான டிமாண்டை விட அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறதுனால அவங்களால விலையை வந்து குறைச்சி கொடுக்க முடியும். ஏன்னா இது டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்னாலையும் இல்லை மக்களுடைய ப்ரொடக்டிவிட்டினாலையும் வந்த ஒரு விஷயம். அதனால் வந்து என்னென்னா, உற்பத்தி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களால எந்த ஒரு லாஸும் இல்லாமல் விலையை குறைக்க முடியும். இப்படி விலை குறையிறது மூலமாக மக்கள் அதிகப்படியாக செலவு பண்ணி பொருட்களை ஈஸியாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. ஸோ இது ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணும். அப்போது மக்கள் வந்து அதிகமான பொருளை வந்து ஈஸியாக கம்மியான விலை கொடுத்து வாங்க முடியும். இதுக்கு பேர் குட் டீஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எக்கனாமிக்கல் ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஸோ எக்கனாமிக்கல் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் பேட் டீஃப்ளேஷன் ஒரு சினாரியோ இருக்குது. பேட் டீஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்சியூமர்ஸ், அதாவது வந்து பொருட்களை வாங்கக்கூடிய மக்கள் வந்து நார்மலாகவே வந்து பொருட்களை வாங்குறத அவாய்ட் பண்ணுவாங்க, செலவை குறைப்பாங்க. ஸோ பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து மக்களுடைய பிஹேவியர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பிஹேவியர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான காரணம் வந்து அவங்களால பொருளை வாங்குகிற அளவுக்கு பணம் அவங்கக்கிட்ட இல்லை, சேலரி இன்க்ரீஸ் ஆகலை, இல்லைன்னா வந்து அவங்க தேவையான கடன் கிடைக்கல. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் அவங்க ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் ரீசன்னால் பொருட்களை வாங்குறத கம்மி பண்ணுவாங்க, செலவை குறைப்பாங்க. இப்படி எல்லா மக்களும் ஒரே டைமில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டிமாண்ட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதனால் கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய எக்கனாமியில் பரவலாக இது நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ண பொருள் இன்வென்ட்ரி வந்து நார்மலாக எவ்வளோ ஒரு மக்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. ஆனால் மக்கள் அந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த பொருட்கள் இன்வென்ட்ரி எல்லாமே
அந்த நாட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை எப்படியாவது கேஷாக மாற்றுறதுக்காக அடுத்தடுத்து பொருட்களை விலையை குறைச்சி ஆஃபர் போட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விலையை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவது பொருட்களை மக்கள் வாங்குவாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இப்படி விலையை குறைக்கும் போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, மக்கள் வந்து பொருட்களை வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் விலை குறையட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பைரல் ஆக்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ எகைன் அண்ட் எகைன் வந்து ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா டிமாண்டு லோவாக போயிட்டே இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரியான சினாரியோவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேட் டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கண்டிப்பாக எக்கனாமிக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இது எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸும் எல்லா பெரிய கம்பெனிஸோடைய ஏர்னிங்ஸை வந்து பாதிக்கும். ஏன்னா பொருட்களுடைய விலையை குறைக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விலையை குறைச்சி அது விற்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனிஸோடைய லாபம் வந்து அடிபடும். அப்போ ஓவராலாக எக்கனாமியில் இருக்கிற எல்லா கம்பெனிஸோடைய லாபங்களும் அடிபட ஆரம்பிக்கும். ஸோ லாபம் குறைய ஆரம்பிக்கும். இந்த லாபம் குறைய ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனிஸோடைய வேல்யூஷனை வந்து கிராஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனிஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் கொடுக்காம அதுக்கு கம்மியான பர்சன்டேஜ் தான் க்ரோத் கொடுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. அப்படிங்கும்போது இன்வெஸ்டருடைய மணிக்கு தேவையான ரிட்டர்ன் வந்து கம்மியாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸை செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட்டில் வந்து பணம் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டை இப்படி தான் அஃபெக்ட் பண்ணும் பேட் டீஃப்ளேஷன் ரீசன்னால். இதுக்கு மெயினான காரணம் 2 விஷயமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து கன்சியூமருடைய மைண்ட் செட். அதாவது வந்து ஒரு மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க செலவு பண்ணாமல் இருக்கலாம். இது ஒரு வகையான மைண்ட் செட். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட தான் இருக்கும். இது எக்கனாமிக்கலாக இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வெரி ரேர் சினாரியோஸ் தான் இருக்குது. இன்னொரு டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ். அதாவது தவறான கவர்மெண்ட் கொள்கைகள் வந்து ஒரு சில டைம் என்ன பண்ணும் அப்படின்னா எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியான கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாகும். அப்படி அதிகப்படியான கடன் வாங்கி எக்கனாமிக்கலாக ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து கவர்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து பல வகையிலான பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எப்படி டீஃப்ளேஷனரி என்வைரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைனா வந்து எக்கனாமிக்கலாக லாஸ்ட்டு ஒரு 15-20 வருஷமாக நல்லா க்ரோத் அடையணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது டெப்டை வந்து அதிகமாக ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கடன் வாங்கி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்து எக்கனாமிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு போகும்போது நல்ல விஷயந்தான். ஆனால் குறிப்பிட்ட அளவு மீறும்போது இது பல வகையான பிரச்சனைகளை கொண்டு வரும். அதில் முதல் பிரச்சனை ப்ராப்பர்ட்டி மார்க்கெட். அதாவது வந்து சைனாவுடைய ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டில் என்ன கிரைசிஸ் நடந்ததுங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது என்ன முக்கியமான கிரைசிஸ் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டில் அதிகமான கடன் வாங்கி ஓவராக எல்லா பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை நிறைய கட்டி நிறைய வந்து பில்டிங்ஸை சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள் வந்து கடன் நிறைய கிடைச்சதுனால நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லோ பண்ணதுனால நல்லா எக்கனாமிக்கல் ஸ்டிமுலேஷன் ஆச்சு. ஆனால் இது கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு அந்தளவுக்கு சம்பளம் வேணும். சம்பளம் இல்லாமல் அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டையும் இஎம்ஐயும் பே பண்ண முடியாது. ஸோ கம்பெனிஸும் வந்து ஓவராக கடன் வாங்கி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை பில்டு பண்ணி சேல் பண்ணலாம்னு நினைக்கும்போது அவங்களாலையும் ஓவர் சப்ளையை கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே செல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவானது மூலமாக எவர் கிராண்டே அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆனது எல்லாத்துக்குமே தெரியும். பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணாங்க. அவங்க விற்க முடியாத நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருந்தது. அதே மாதிரி விற்ற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நிறைய இஎம்ஐ வந்து மக்கள் கட்ட முடியல. ஸோ அவங்களாலையும் காசு பத்தலை. இந்த மாதிரியான சினாரியோஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த சினாரியோ எங்கே போய் முடியும் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா இது வந்து ஷேடோ பேங்கிங் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒன்று நடந்தது சைனாவில். என்ன ஷேடோ பேங்கிங் கிரைசிஸ் அப்படின்னா என்பிஎஃப்சியை தான் வந்து ஷேடோ பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மேஜர் பேங்க்ஸுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் வந்து என்பிஎஃப்சி. இது வந்து பேங்க்னு சொல்ல மாட்டாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்பிஎஃப்சிஸ் வந்து அதிகப்படியான லோனை குறைஞ்ச வட்டி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பணத்தை வாங்கி அதிகப்படியான லோனை கட்ட முடியாதவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நிறைய கிரைசிஸ் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பணம் வெளியே இருந்து உள்ளே வராது. திரும்ப வந்து இஎம்ஐ வந்து கட்ட முடியாது மக்கள்னால. ஏன்னா அவங்களுக்கு தேவைக்கு மீறின அதிகமான பணத்தை
இவங்க வந்து லோனாக கொடுப்பாங்க லாபத்துக்காக. ஸோ இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டு க்ரியேட் ஆகும்போது கண்டிப்பாக இதுலேயும் ஒரு க்ரைசிஸ் நடக்கும். இந்த மாதிரியான க்ரைசிஸ் தான் முதல்ல சைனாவில் உருவாச்சு. ஸோ இந்த க்ரைசிஸ்லேருந்து ஆரம்பித்தது என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது அவங்க தான் அதிகமான டெப்ட்டு யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனிஸ் தான், அதாவது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து ஃபெயில் ஆகும்போது ஏகப்பட்ட டெப்ட் வந்து திருப்பி பேங்க்குக்கு வரவே வராது. நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறைய லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அவங்களால அந்த கடனை திருப்பி எடுத்துக்க முடியாது. இந்த பிரச்சனை முதல்ல உருவாகும்போது எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கடன் கொடுத்த எல்லா பேங்க்ஸு அண்டு அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் போக ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நார்மல் டொமஸ்டிக் டிமாண்டுக்கு தேவையான கடனையே கொடுக்காம குறைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இதை ஈடு கட்டணுங்கிறதுக்காக. ஸோ இந்த லாஸ் எல்லாம் ஈடு கட்டணுங்கிறதுக்காக எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் நார்மலாக மக்கள் வாழ்கிறதுக்கு தேவையான கடன், நார்மல் டொமஸ்டிக் டிமாண்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய கடனை வந்து தராமல் குறைக்க ஆரம்பிக்கும்போது மக்கள் இன்னும் வந்து ஸ்பெண்டிங்கை குறைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து திரும்பவும் கடன் கிடைக்காதனால திரும்பவும் வந்து அவங்களுடைய செலவை குறைக்க ஆரம்பித்தாங்க. திரும்பவும் அவங்களுடைய கன்சியூமர் ஸ்பெண்டிங் லோவாக இருந்தது. இது லோ டிமாண்டுக்கு வழிவகுத்தது. இது எகெயின் வந்து டீஃப்ளேஷன் சினாரியோ, எகெயின் ப்ரைஸ் குறையிறதுக்கு ஆரம்பிச்சது. இது எகெயின் கம்பெனிஸ்க்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த கம்பெனிஸுடைய வேல்யூஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அதுவும் குறைய ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி எக்கனாமியில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டீஃப்ளேஷனால் கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும். ஸோ டீஃப்ளேஷன்னாலையும் பல பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சைனாவுக்கு பெஸ்ட்டு ரீப்ளேசிங் காம்படிட்டராக இருக்கிற ஒரே கண்ட்ரி வந்து இந்தியா தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் ரீசெண்டாக வந்து இந்தியாவில் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது போன வருஷமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் சைனாவுடைய எக்கனாமிக்கல் க்ரைசிஸும் ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. டீஃப்ளேஷன்னால் கூட ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் உருவாகுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.